பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கூட சங்கீதம் 16:8 வசனத்தின்படியாக, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தாவீது பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையிலே கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமாக புதிய உடன்படிக்கைக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் சுவாச காற்று அவருடைய அந்த அந்த ஜீவனோடு கூட கலந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடினால் நாமும் இந்த உலகத்திலே வருகிறதான பலவிதமான பிரச்சனைகளோ அல்லது போராட்டங்களோ பலவீனங்களோ தோல்விகளோ அல்லது மனுஷங்களோ எந்த ஒரு பொல்லாத கிரியைகளோ நம்மை அசைக்க முடியாது. பாருங்க, பழைய உடன்படிக்கையில் தாவீது தன் பக்கத்திலே தேவன் இருக்கிறார், வலது பக்கத்தில் இருக்கிறார், அதனால நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். அவரை காட்டிலும் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நமக்கு தேவன் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்பதை காட்டிலும் நமக்குள்ள ஒன்றாக கலந்திருக்கிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நம்மை அசைப்பதில்லை. இந்த நாளிலே நீங்களும் நானும் சந்தித்து கொண்டு வருகிற எந்த பலவீன சூழ்நிலைகளாக இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான போராட்டமான நிலைமைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சுற்றி நெருங்கி வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவைகள் ஒன்றும் நம்மை அசைப்பதில்லை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் தைரியமாக இருப்போம். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. God bless you. Amen.